இப்போது நம்ம சிலிக்கான் வேஃபர் மேனுஃபேக்சரிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டிரான்சிஸ்டரை நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸ்க்கு மேலே தான் அது க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த பேஸ் தான் இங்கே சிலிக்கான் வேஃபர் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் இந்த வேஃபர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு வேஃபர் வாங்கினீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த வேஃபர்னு சொல்கிறோம்ல, வேஃபர் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? அதன் அடிப்படையில் தான் இந்த பேரும் இதுக்கு வந்திருக்கு, சிலிக்கான் வேஃபர் அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டான ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும். அதோட டோட்டல் டயாமீட்டர் வந்து 300 mm. அதோட திக்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும் அந்த திக்னஸ். இப்போ என் கையில் ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இதோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதே திக்னஸில் தான் வந்து அந்த சிலிக்கானோட பிளேட்டோட திக்னஸ் இருக்கும். சரியா? இப்போது இந்த சிலிக்கான் வேஃபர் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் எபிசோடில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சிலிக்கான் தான் வந்து நம்ம இந்த செமிகண்டக்டரில் கூடிய மிகப்பெரிய மூலப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த சிலிக்கானில் தான் இந்த சிலிக்கான் வேஃபரை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த சிலிக்கான் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நடந்து போகிறோம் இல்லையா, அந்த பூமியில் இருக்கக்கூடிய மண், இந்த மண்ணில் இருந்து தான் இந்த சிலிக்கானை வந்து எடுக்கிறாங்க. அது பேர் சிலிக்கா அப்படி சொல்லுவாங்க, சிலிக்கா டஸ்ட். ஸோ இந்த மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த சிலிக்கா டஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதோட கெமிக்கல் பெயர் வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு. ஸோ இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து டோட்டல் பியூரிஃபைடாக எடுக்கும்போது ஒரு 50 to 60% தான் பியூரிஃபைடாக இருக்கும். ஆனால் இது நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமாக ப்யூர் பண்ணணும் இல்லையா, அதை சுத்தப்படுத்தணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை ஒரு ஃபர்னஸில் போட்டு ஒரு சேம்பரில் அதை வந்து 2000 டிகிரி செல்சியஸில் வந்து சூடு பண்ணுவாங்க. அது சூடு பண்ணும்போது அதோட கார்பனோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்பனை மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சிலிக்கான் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே வெளியே போயிடும். ஸோ அது புல்லாகி போனதுக்கப்புறம் அது பியூரஸ்ட் ஃபார்மாக நம்மளுக்கு சிலிக்கான் வந்து கிடைக்கும். அதோட அளவு பார்த்திங்கன்னா 98%லேருந்து 99% வந்து பியூரிஃபைடாக இருக்கும். ஆனால் இந்த பியூரிஃபிகேஷனும் நம்ம டிரான்சிஸ்டருக்கு பத்தாது. இந்த பியூரிஃபிகேஷனை வச்சு மேக்ஸிமம் நம்ம சோலார் பேனலெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இந்த மாதிரி சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிரான்சிஸ்டரில் வந்து சிலிக்கான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக அல்ட்ரா பியூரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 98 to 99% பியூரிஃபை ஆன அந்த சிலிக்கானை ஒரு கேஸாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேஸை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேஸை பியூரிஃபை பண்ணுவாங்க. அந்த பியூரிஃபைடு சிலிக்கான் கேஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹீட்டான ராட் இருக்கும், அந்த ராடை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த ராடுக்குள்ளே அந்த கேஸை உள்ளே விடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாலி சிலிக்கான் அப்படிங்கிறது வந்து அதில் டெபாசிட் ஆகும் அந்த ராடில். ஸோ அந்த ராடு வந்து அப்புறம் டெபாசிட் ஆன அந்த இதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா அதே அச்சில் வந்து என்ன ஆகும்னா, அந்த பாலிசிலிக்கான் ராட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். இந்த பாலிசிலிக்கான் ராடை திரும்பியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சேம்பரில் வச்சு அதை திரும்பியும் மெல்ட் ஆக்குவாங்க. சூடாக்கி அதை மெல்ட் ஆக்கினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அல்ட்ரா பியூரிஃபைடு சிலிக்கான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மெல்ட் ஆகக்கூடிய அந்த ஃபர்னஸில் எந்த அளவில் நம்ம எப்படி அந்த அச்சு இருக்கோ அந்த அச்சிலேயே என்ன ஆகும்னா மெல்ட் ஆகி அது குழு ஊட்டப்பட்ட உடனே அதுலேருந்து வெளியெடுக்கும்போது அது சிலிக்கான் இன்கட்டாக வெளியே வரும். ஸோ இதுதான் 99%. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் சிலிக்கான் இன்கட். 99.999% பியூரிஃபை பண்ணப்பட்ட சிலிக்கான் இன்கட். இப்போ இதுதான் வேஃபராக நம்ம மாற்ற போகிறோம். எப்படி வேஃபராக மாற்றுவோம் அப்படின்னா, பிரெட் வாங்குகிறோன்னா எப்படி இருக்குது, பிரெட் வந்து பார்க்கும்போது ஸ்லைஸாக இருக்குல்ல, அது என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே ஸ்லைஸாக இருக்குது இல்லையா, அதை பேக் பண்ணி மொத்த பிரெட்டாக வரும். பிரெட்டை வந்து அப்படி ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இந்த இன்கட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லைஸ் பண்ணுவாங்க. இது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டயமண்ட் பேஸ்டு கேபிளில் ஓட விடுவாங்க. அதில் வந்து இது வந்து போகும்போது அது என்ன பண்ணுன்னா, இந்த இன்கட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணும். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட திக்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து அது கட் ஆனோடனே அது வந்து அன்பாலிஷ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி அது திக்னஸை கரெக்டாக இந்த கிரெடிட் கார்டு அளவுக்கு இருக்கக்கூடிய திக்னஸ்க்கு அதை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ தான் இப்படிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சிலிக்கான் வேஃபர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த சிலிக்கானில் இப்போ நான் சொன்ன மாதிரி 99.99% பியூரிஃபைடாக இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் வந்து எதுக்கும் பிரயோஜனப்படாது. ஏன் அப்படின்னா, நம்ம டிரான்சிஸ்டரில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது நல்ல கண்டக்டிவாகவும் இருக்கணும், நல்ல இன்சுலேட்டிவாகவும் இருக்கணும். கரெக்டாக? ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் எபிசோடில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். பியூரஸ்ட் சிலிக்கானை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இன்கட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இதை வந்து அந்த சிலிக்கானை வந்து
போரான் அப்படிங்கிற கூடிய மெட்டீரியல் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, டோப் பண்ணிடுவாங்க. அதோட போரானை வந்து டோப் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ போரான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இது இருக்கு, அதிகமாக ஹோல்ஸ் இருக்கும், எலக்ட்ரானை விட ஜாஸ்தியாக ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த இன்கட் முழுசுமே என்ன ஆகும்னா ஒரு போரான் டோப்டு இன்கட்டாகவே அது வந்து வந்துடும். ஸோ அந்த டோப்பிங்கை பற்றி நம்ம தெளிவாக நம்ம வந்து 4th எபிசோடு கிட்ட நம்ம பேசியிருக்கிறோம். 4th and 5th எபிசோட்லலாம் பேசியிருக்கோம். எலக்ட்ரான்னா என்ன அப்படிங்கிற 3rd எபிசோடில் பேசியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்பரஸ் எதுக்கு டோப் பண்ணுவாங்க, போரான் எதுக்கு டோப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த போரானை டோப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் எலக்ட்ரானை விட அதிகமாக எலக்ட்ரானோட ஹோல்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு கண்டக்டிவ், பாசிட்டிவ்லி சார்ஜ் கண்டக்டிவ் சிலிக்கானாக வந்துடுது வெளியே. ஸோ இப்போ இந்த வேஃபர் எடுக்கிறோம் இல்லையா, இந்த வேஃபர் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னா கண்டக்டிவ் பேஸ்டு சிலிக்கான் வேஃபராக வந்துடும். என்ன கண்டக்டிவ்? போரான் டோப்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் கண்டக்டிவ் சிலிக்கான். ஓகே, இப்போ நம்மளுக்கு வேஃபர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வேஃபரில் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், டிரான்சிஸ்டரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டிரான்சிஸ்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேஃபரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். எதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, வேஃபருக்கு முன்னாடி ஒரு இன்சுலேட்டிவ் லேயரை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த வேஃபர் சர்ஃபேஸும் அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு லேயர்ஸும் எதோடையும் எல்லாத்துக்கு இடையிலும் ஒரு இன்சுலேட்டிவ் லேயர் வந்து இருக்கணும். இப்போ பொதுவாக இந்த வேஃபரில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் உருவாக்கி அந்த டிரான்சிஸ்டருக்கு மேலே இருக்கக்கூடிய கண்டக்டிவ் வயரிங் பண்ணுறது, ஒவ்வொரு காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணுற இன்டர் கனெக்ஷன்ஸு, இதெல்லாம் லேயராக தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஒரு கேக்கை வந்து நம்ம லேயராக வச்சு ஒரு பெரிய கேக் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த பேஸ் அப்படிங்கிறது சிலிக்கான் வேஃபர், அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு லேயராக க்ரியேட் பண்ணி வர்றது தான் கடைசியில் ஒரு சிப்பாக வெளியே வரும். இதை பற்றி நம்ம இன்னும் வரும்போது இப்போ பேசுவோம் தெளிவாக. ஸோ இப்போ ஒவ்வொரு லேயருக்கு இடையிலையும் நமக்கு வந்து இன்சுலேட்டிவ் லேயர்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது எதுக்கும் சைடில் கண்டக்டிவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேஃபருக்கு மேலே ஒரு தின் ஆக்சைடு அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுவாங்க. இது பேர் தான் ஆக்சிடேஷன். ஸோ இப்போ செகண்ட் டாபிக்கில் போவோம், ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்கிறேனே, ஒரு இரும்பு இருக்குது. அந்த இரும்பை ஒரு சாதாரண ஒரு இரும்பு இருக்குது, அதை தூக்கி நீங்கள் எங்கேயோ ஒரு மண்ணிலையோ தண்ணி தொளிச்சு மண்ணில் போட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா தண்ணி படுற மாதிரி போட்டுட்டு போயிட்டீங்க. ஸோ ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்குறீங்க, அந்த இரும்பில் என்ன இருக்கும் அப்படின்னா துரு பிடிச்சிருக்கும் இல்லையா, ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் நம்ம ஆக்சிடேஷன் சொல்கிறோம். அப்போது இந்த வேஃபரை வந்து மேலே துருப்பிடிக்க வைப்பாங்க. ஸோ அந்த துருப்பிடிக்க வைக்கிற பேர் தான் ஆக்சுவலாக ஆக்சிடேஷன். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி துரு இல்லை, இது வந்து ப்ரெசைஸ்டாக கண்ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வேஃபரை ஒரு சேம்பரில் போட்டு அதுக்குள்ளே வந்து வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்டர் ஸ்ட்ரீம் வேஃபர், அதாவது வேஃபர் ஃபுல்லாக அந்த வாட்டரோட பார்ட்டிகல்ஸ் வந்து படுற மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணுற வேப்பர் இருக்கு இல்லையா, வாட்டர் வேப்பர். இந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபர்னஸ்குள்ளே ஹீட்டாக உள்ளே போன உடனே என்ன ஆகும்னா, அந்த வாட்டர் வேஃபர் வந்து இந்த சிலிக்கான் வேஃபரோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அதுக்கு மேலே ஃபுல்லாக ஆக்சிடேஷன் அப்படிங்கிற லேயர் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது ரஸ்ட்டு க்ரியேட் ஆகிற மாதிரி இங்கே ஒரு ஆக்சிடேஷன் லேயர் க்ரியேட் ஆகும். இந்த ஆக்சிடேஷன் தான் இன்சுலேட்டிவ் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். மிஞ்சி போனால் மேக்ஸிமம் 4 to 5 நானோமீட்டர் அளவுக்கு தான் அதோட திக்னஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே அப்படி படிஞ்சிடும். சரியா? இது படிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆக்சிடேஷனுக்கு அப்புறம் தான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக போகிறோம். இந்த ஆக்சிடேஷன் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா தின் லேயராக இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து இன்சுலேஷன் போதுமா அப்படின்னா போதாது. இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ 2 ஒயரை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 ஒயரில் சீவிட்டு அதோட செம்பு கம்பியை என்ன பண்ணுறோம், பின்னிட்டு அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப்பு போடுறோம். ஆனால் நம்ம சுற்றும்போது ஒரு சுத்தோடு நிப்பாட்ட மாட்டோம். எதுக்காக நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு என்ன தோணும், நம்மளுக்கு இந்த இன்சுலேஷன் பத்தாதுன்னு சொல்லிட்டு 2-3 தடவை சுற்றுறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிடேஷன் லேயரில் நம்ம அந்த தின் லேயரில் நமக்கு வந்து போதாது, இதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் பேரியர் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செகண்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு பேர் சிலிக்கான் நைட்ரேட் லேயர். இந்த சிலிக்கான் நைட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவிடி ப்ரொசீஜரில் உருவாக்குறாங்க. அதாவது கெமிக்கல் வேப்பர் டிபொசிஷன். அதாவது ஒரு சேம்பரில்
வந்து அந்த வேஃபர் உள்ளே வச்சுட்டு ஒரு ரியாக்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அமோனியா சைலேன் அப்படிங்கிற கேஸை வந்து உள்ளே விடுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் லேயரோட ரியாக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சிலிக்கான் நைட்ரேட் அப்படிங்கிற லேயர் கிரியேட் ஆகும். இந்த சிலிக்கான் நைட்ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானோட பைண்டாக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரானால் ஃப்ரீயாக நகர முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், ஒரு ஒரு கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஃப்ளோ, அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ இருக்கணும், அதாவது எலக்ட்ரானோட நகர்வு தான் கரண்ட் இல்லையா. ஸோ இங்கே எலக்ட்ரானால் நகர முடியாததுனால தான் அது ஒரு இன்சுலேட்டிவ் மெட்டீரியல் அப்படிங்கிற இன்சுலேட்டிவ் லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் லேயர் கிடச்சிருச்சு. அந்த ஆக்சிடேஷனுக்கு மேலே சிலிக்கான் நைட்ரேட் லேயர் அப்படிங்கிறதும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, சிலிக்கான் வேஃபர். அந்த சிலிக்கான் வேஃபர் ஃபுல்லாகவே பி டைப் சப்ஸ்ட்ரேட்டால் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த அந்த பேர் சிலிக்கான், இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேர் சிலிக்கான் எல்லாமே பி டைப் சப்ஸ்ட்ரேட்டால் ஆனது. அதுக்கு மேலே ஆக்சிடேஷன் லேயர் இருக்குது, அதுக்கு மேலே சிலிக்கான் நைட்ரேட் லேயர் இருக்குது. ஸோ 2 லேயர் இன்சுலேட்டிவ் லேயர் இந்த பி டைப் சிலிக்கான் சப்ஸ்ட்ரேட் மேலே நம்மளுக்கு இருக்குது. சரியா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபோட்டோ ரெசிஸ்ட் கோட்டிங். இந்த ஃபோட்டோ ரெசிஸ்ட் கோட்டிங் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொத்த சிலிக்கான் சர்ஃபேஸில் எந்த இடத்துல டிரான்சிஸ்டரை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய லேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த லேண்டில் நீங்கள் ஒரு பில்டிங் பில்ட் பண்ணணும், ஒரு கட்டடத்தை கட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த எங்கே கட்டணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவீங்க, அதாவது தீர்மானிப்பீங்க இல்லையா. ஓகே இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய சிலிக்கான் வேஃபர் சர்ஃபேஸில் எங்கே நம்ம டிரான்சிஸ்டர் டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணணும். ஆல்ரெடி தெரியும் இல்லையா, டிரான்சிஸ்டரில் வந்து 2 டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என் டைப் டிரான்சிஸ்டர், இன்னொன்று வந்து பி டைப் டிரான்சிஸ்டர். ஸோ ஆல்ரெடி நம்ம 2nd எபிசோட்லையும் 4th எபிசோட்லையும் நம்ம வந்து டிரான்சிஸ்டரை பற்றி தெளிவாக பார்த்துருக்குறோம். 2nd எபிசோடில் எப்படி டிரான்சிஸ்டர் என்னன்னு பார்த்துருக்குறோம். 5th எபிசோடில் டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துட்டோம்னா சோர்ஸ் கேட் ட்ரைன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி டைப் டிரான்சிஸ்டர் அப்படின்னா அதோட கேட்டில் இருக்கக்கூடிய பாடி வந்து என் டைப்பாக இருக்கணும். அதே மாதிரி என் டைப் டிரான்சிஸ்டரில் அதோட பாடி வந்து பி டைப்பாக இருக்கணும். இப்போது நம்மளோட சிலிக்கான் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த வேஃபர் இருக்கு இல்லையா, இப்போ அந்த வேஃபர் எடுத்துக்கோங்க. இந்த வேஃபரில் இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் சர்ஃபேஸ், அதாவது அந்த மொத்த சர்ஃபேஸும் பி டைப் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரேட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்கட் டெவலப் பண்ணும்போதே அங்கே என்ன பண்ணிட்டாங்க, போரானை டோப் பண்ணிட்டாங்க. ஸோ த ஹோல் சர்ஃபேஸும் இப்போ என்னவா இருக்குது, பி டைப் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த பி டைப் சப்ஸ்ட்ரேட் மேலே தான் என்ன இருக்குது, இந்த பேட் ஆக்சைடு இருக்குது, சிலிக்கான் நைட்ரேட் இருக்குது. இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிரான்சிஸ்டர் டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போது நம்மக்கிட்ட ஆல்ரெடி என்ன தெரியும், ஒரு என் டைப் டிரான்சிஸ்டரை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதோட பாடி வந்து பி டைப்பாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய இந்த சிலிக்கான் சர்ஃபேஸோட பாடி வந்து பி டைப்பாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நேரடியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த சிலிக்கான் சர்ஃபேஸில் என் டைப் டிரான்சிஸ்டர் டெவலப் பண்ண முடியும். ஆனால் பி டைப் டிரான்சிஸ்டரை டெவலப் பண்ணணுன்னா அதோட பாடி வந்து என் டைப்பாக இருக்கணும் இல்லையா. ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிலிக்கான் வேஃபரோட சப்ஸ்ட்ரேட் வந்து பி டைப்பில் இருக்குது. ஸோ பி டைப் சப்ஸ்ட்ரேட்டில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அதோட பாடி வந்து பி டைப்பாக இருக்கும். அப்போ இதில் நேரடியாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டிரான்சிஸ்டரை, அதாவது பி டைப் டிரான்சிஸ்டரை உருவாக்க முடியாது. ஏன் அப்படின்னா பி டைப் டிரான்சிஸ்டர் உருவாக்கணும்னா அதோட பாடி வந்து என் டைப்பாக இருக்கும். ஸோ இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த ஹோல் சிலிக்கான் வேஃபர்லையும் என் டைப் மட்டும்தான் டெவலப் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ரெண்டுமே டெவலப் பண்ணுவாங்க. பி டைப்பும் டெவலப் பண்ணுவாங்க, என் டைப்பும் டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் என் டைப் டெவலப் பண்ணால் நேரடியாக பண்ணிடலாம், ஏன்னா பாடி வந்து பி டைப்பாக இருக்கிறதுனால. ஸோ ஆனால் பி டைப் டிரான்சிஸ்டரை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஃபர்தர் ஸ்டெப் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது பி டைப் சப்ஸ்ட்ரைட்டை பி டைப் ஆக்டிவ் ரீஜன் சொல்லுவாங்க, என் டைப் சப்ஸ்ட்ரைட்டை என் டைப் ஆக்டிவ் ரீஜன் சொல்லுவாங்க. இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மொத்த சிலிக்கானோட சர்ஃபேஸும் என்னவா இருக்குது, பி டைப் ஆக்டிவ் ரீஜனில் இருக்குது. சரிங்களா? இப்போது உங்ககிட்ட என் டைப் பி டைப் அப்படின்னு நான் சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. அதுக்காக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் கொரியாவை வேர்ல்ட் மேப்பில் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த கொரியாவை அப்படியே கொண்டு போய் எடுத்துட்டு நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிலிக்கான் வேஃபருக்கு மேலே வைக்க போகிறோம். இந்த கொரியா அப்படிங்கிறது தான் நம்ம டிரான்சிஸ்டரை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற டிஃபைன் பண்ண ஏரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த கொரியாவில் என்ன இருக்குது? 2 நாடுகள் இருக்குது. என்ன இருக்குது? ஒன்று நார்த் கொரியா இருக்குது, இன்னொன்று வந்து சவுத் கொரியா இருக்குது. சரிங்களா? இப்போது சவுத் கொரியாவை ஒரு பி டைப் ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? சவுத் கொரியா வந்து பி டைப் ஆக்டிவ் ரீஜன். ஸோ சவுத் கொரியா பி டைப் ஆக்டிவ் ரீஜனாக இருக்கிறதுனால அதில் நம்ம நேரடியாக கொண்டு போயிட்டு நம்ம என் டைப் டிரான்சிஸ்டரை நம்ம அங்கே டெவலப் பண்ண முடியும். ஏன்னா என் டைப் டிரான்சிஸ்டரில் அதோட கேட்டோட சிலிக்கான் வந்து பி டைப்பாக இருக்கிறதுனால நம்ம நேரடியாக என்ன பண்ணிடலாம், இந்த இதில் கொண்டு வந்துடலாம். ஆனால் நார்த் கொரியா அப்படிங்கிறத அங்கே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா நார்த் கொரியா இருக்கிற இடம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, அங்கே இன்னும் என்ன இருக்குது, பி டைப் ஆக்டிவ் ரீஜன் தான் இருக்குது. அப்போது அந்த பி டைப் ஆக்டிவ் ரீஜனில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்த் கொரியா அப்படிங்கிற இடத்துல அந்த பி டைப் அப்படிங்கிற இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து போட்டுட்டு அதை என் டைப் அப்படிங்கிற மண்ணால் நிரப்புறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் என்வெல்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பி டைப் ஆக்டிவ் ரீஜனில் இருக்கக்கூடிய நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்ன மாற்றுறோம் அப்படின்னா, அதை என் டைப் ஆக்டிவ் ரீஜனாக மாற்றுறோம். அது பேர் தான் என்வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் டைமாக அந்த சிலிக்கான் வேஃபரில் எல்லா இடமும் பி டைப் ஆக்டிவ் ரீஜனில் இருக்குது. அந்த பி டைப் ஆக்டிவ் ரீஜனில் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் அதை என் டைப்பாக மாற்றுறதுக்கு, அதாவது என் டைப் ஆக்டிவ் ரீஜனாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் பேர்